எந்த மண்ணு குறுங்குடிக்கே என்னை ஊத்திடுதுன்னா, மண்ணுன்னா என்ன சொன்னேன்? தெய்வீகம் நிரம்பிய மண். அந்த தெய்வீகம் நிரம்பிய மண் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால், தயவு செய்து திருக்குறுங்குடிக்கு போங்க. திருக்குறுங்குடியிலே நீங்கள் அழகிய நம்பியையும் நம்பிராயரையும், அந்த நம்மாழ்வார் பிறப்பதற்கு காரணமான அந்த நம்பி கோயிலையும், அங்கே நம்பியை பாடிய, அற்புதமாக பாடிய, நம்பியை நம்பிக்கையோடு பாடிய திருமங்கையாழ்வார் திருவரசன் இருக்கு. அங்கே போனால் நீங்கள் அந்த உணரலாம். தெய்வீகம் என்பதே உணரதான் முடியும், உணர்த்த முடியாது. இப்போ நான் போயிட்டு வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். தவளை இளம்பரை துள்ளும் முன்னேர் தன்மலர் தன்றலோடு அன்றில் ஒன்றி என் நஞ்சகம் சோர சூழ் பணினால் துஜலாதிருப்பேன். இவளும் ஒரு பெண்குடி என்று இறங்கார் என் நலமைந்து முன்கொண்டு போன குவளை மலர் நிறவண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன். என்னடா மண்ணு குறுங்குடிக்கே இந்த என்னை உய்த்திடுவேன், என்ன மண்ணு குறுங்குடிக்கே உய்த்திடுவேன்? அது பாசுரம் படிக்கும்போது எனக்கு அது புரியல. இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு இந்த பாசுரத்துக்கு முக்கூர் லட்சுமணர் விளக்கம் சொல்லுகிற பொழுது, தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தெய்வத்தமிழ் டிவி வாயிலாக பல ஆன்மீக பெரியோர்களோடு கலந்துரையாடி கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து மீண்டும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக மீண்டும் சோ அவர்களுடைய ஃபோனில் வந்து அவருடைய பெயரை வந்து பாசுரம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுபோல் ஆழ்வார்களின் அமுத தமிழில் தன்னை ஆழ்ந்து அதில் பயிற்சி மேற்கொண்டு நமக்கு நாள்தோறும் பாசுரங்களை தன்னை சந்திப்பவர்கள் தோறும் அள்ளி அள்ளி அந்த தமிழ் அமுதத்தை நாம் பருக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆழ்வார்க்கு அடியான் என்று அன்புடன் தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய ஐயா மைப்பா நாராயணன் அவர்களோடு இன்று நாம் மீண்டும் ஆழ்வார்களின் அமுத தமிழை ரசிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தெய்வத்தமிழ் டிவிக்கு ரொம்ப நன்றி. அந்த இறைவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய பக்தி வந்து நமக்கு எத்தகைய வலிமையை கொடுக்கும்னா, நாம் இட்ட கட்டளைக்கு, தேவேந்திரன் இட்ட கட்டளைக்கு மட்டும் வருண பகவான் மழை பொழிய மாட்டான். ஆழ்வாராக இருக்க வேண்டும், திருமாலுக்கு அடியவராக இருந்து நாம் அவரை வேண்டினாலே இயற்கை நம் வசப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இல்லை. ஆண்டாளை பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. அவள் ஏன் தனியாக மைன்யூட்டாக நிற்கிறா அப்படின்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, இது சாதாரணமாக மாயன் கிருஷ்ணன் வடமதுரையில் பிறந்தான். கோவர்தனகிரி, ஆயர்வாடி, பிருந்தாவனம் எல்லாம் அவன் மூச்சுக்காற்று உளவிய இடம், அவன் வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், பட்டம் அரசாட்சி நடத்திய இடம். அதில் ஒரு முக்கூர் நரசிம்மாச்சாரியார் எழுதுகிறார். அவர் ஒரு பெரிய ஞானக்கடல். அவருடைய கஜேந்திர மோட்சம்லாம் நான் சின்ன வயசில் கேட்டு மிரண்டு போனேன். இப்போ இல்லை, அவர் வைகுண்ட வாசியாக இருக்கார். அவருடைய ஆசீர்வாதம்லாம் ஏதோ அதனால தான் இந்த தமிழ் ரெண்டு வருது. அவரெல்லாம் இந்த இடத்துல நினைக்கணும். முக்கூர் லட்சுமண நரசிம்மாச்சாரியாரெல்லாம் அவருடைய குறை ஒன்றும் இல்லையும், அவருடைய கோதை தமிழும் இதெல்லாம் ஒன்றும் மட்டப்பள்ளியை பற்றி எழுதியிருக்கார், எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்கார். ஞானக்கடல் அவர் தான் ஞானக்கடல். அப்போ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த மண்ணு அப்படின்றதுன்னா பாகவதர்கள் இருக்கிற இடம், தெய்வீகம் பொருந்திய இடம், அந்த சத் விஷயங்களை பேசுகிற இடம். ஒரு இடம் இருக்குல்ல, இப்போ ஒரு கிளப் இருக்குது, ஒரு டீ கடை இருக்குது, நம்ம வீட்டு டைனிங் ஹால் டிவி ரூம் இருக்குது, நம்ம வீட்லேயே நம்ம பெட்ரூமில் போய் படுத்துட்டா ஒரு மூடு, டிவி ஹாலில் டிவி பார்த்துட்டா ஒரு இடம், நல்லா சூடாக டீ சாட்னு ஒரு பேப்பர் படித்தா ஒன்று, ரிசப்ஷனில் உட்காந்தா ஒரு ஃபீலிங், குளிச்சுட்டு கைகால் இட்டு அவர்களுக்கு வேண்டிய சின்னங்களை புரித்து கொண்டு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு உட்காந்து தெய்வ சன்னிதியில் உட்காந்த ஒரே வீடு தான், ஒரே மனிதன் தான். ஏன் அவனுடைய உணர்ச்சிகள் மாறுது? அந்த மாதிரி சொல்கிறாரு. நான் சிம்பிள் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். காமனாக எல்லாருக்கும் புரியணும். உயர்ந்த மொழியில் பேசி 4 பேருக்கு புரியாமல் அதை ஒன்றும் பண்ண முடியாது. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னா அந்த மண்ணுன்ற வார்த்தையை பாகவதர் கோஷ்டிகள் இருக்கிற இடம், பாகவதர்கள் அதிகமாக இறைவனை பற்றி சிந்திக்கிற இடம், இறைவனுடைய தன்மையும் தெய்வத்தன்மையும் அதிகமாக புழங்குகிற இடம். அதனால் மண்ணு வடமதுரை. அந்த வடமதுரையில் தெய்வ அனுகிரகம் இருக்குது, தெய்வமே அரசாட்சி செய்கிறது, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த நேர்மறை சிந்தனை. இங்கே என்னவோ தெரிலப்பா, இந்த உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஃபீல் இருக்குப்பா, எனக்கு ஒரு ஏதோ ஒரு என்னன்னு தெரிலப்பா, மகிழ்ச்சியாக இருக்கும்பா. சில பேர் பார்த்தா உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். அப்போ இன்னொருத்தன் எதிரியா? அப்படி கிடையாது. அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு மகிழ்ச்சின்னா அவனுக்கு ஒரு அகத்தில் ஒரு இன்னர் ஃபீலிங். இந்த மண்ணை
இந்த மண்ணு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு ஆண்டாள் சொன்னதை நான் திருமங்கை ஆழ்வார்கிட்ட படிக்கும்போது படித்தேன். தவளை இளம்பரை துள்ளும் முன்னேர் தன்மலர் தன்றலோடு அன்றில் ஒன்றி என் நெஞ்சகம் சோர சூழ் பணினால் துயிலாதிருப்பேன். இவளும் ஒரு பெண்குடி என்று இறங்கார் என் நலமைந்து முன்கொண்டு போன குவளை மலர் நிறவண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன். என்னடா மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன், என்ன மண்ணு குறுங்குடிக்கே உய்த்திடுவேன்? அது பாசுரம் படிக்கும்போது எனக்கு அது புரியல. இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு இந்த பாசுரத்துக்கு முக்கூர் லட்சுமணர் விளக்கம் சொல்லுகிற பொழுது திருமங்கை ஆழ்வார் திருக்குறுங்குடி. இப்போ கூட நான் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய நமக்கெல்லாம் பர்த்டே வர மாதிரி அவருக்கு ஒரு பர்த்டே வந்து 8th century 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். பேதைய நெஞ்சே என்றைய பெருமை அறிந்தலையோ ஏது பெருமை என்றை கன்றனில் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையினால் கான். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் மணவாள மாமுனிகள் எழுதுறார் உபதேச ரத்ன மாலையில். கண்ணில் தண்ணி ஒரு இதெல்லாம் நெஞ்சே மனசுக்கு சொல்கிறார். ஏதேதோ பர்த்டே கொண்டாடுறோம், இந்த உடம்பெல்லாம் அழிய போகிற உடம்பு. நான் போயினாங்க அந்த சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஏதோ 8ஆம் நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் வாழ்ந்தார், 12 ஆழ்வார் வாழ்ந்தாங்க, ஆண்டாள் திருப்பாவை படைச்சா, நாச்சியார் தமிழ் படித்தா, மார்கழி மாதம் மாதம் ஒரு பஜனை பண்ணுறோம், ஏதோ ஒரு கோலம் போடுறோம், 2 இசை கச்சேரி நடக்கிறதுன்றது மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் தான் அந்தந்த பருவ காலத்தில் அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் எத்தனை ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 8ஆம் நூற்றாண்டில் அவதரித்த திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் திருக்குறுங்குடியில் எழுதுறாருன்னா, அந்த ஊரில் இன்றைக்கும் அந்த அழகிய நம்பிராயர் கோயிலேருந்து மண்ணு திருக்குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் 86 திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் ஆடல்மா குதிரையில. திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா 108 திவ்ய தேசமே கிடையாது. அவர் பாடி அவர் மங்களாசாசனம் அவர் படைத்த அவருக்கு குலசேகர ஆழ்வார் மாதிரி அவர் மானவேல் கலியன் பரகாலன் எங்கள் பரகாலன் எங்கள் கலிகின்றி தங்கத் தமிழால் தனையாண்ட பொங்கு உலக பூரணனை அன்பின் பொலிவென்று காட்டினான் நாரணனை நானிலற்கு நன்கு. அப்படிப்பட்ட மன்னனா இருந்தவர், நீலனா இருந்தவர். குமுதவள்ளி நாச்சியாரை பார்த்து திருமங்கை ஆழ்வார்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரங்கநாதர்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு மோட்சம் வேணும், வைகுண்டத்துக்கு போகணும், அதுக்கு நமக்கு பவர் இல்லை, எல்லா பவரையும் அவர் தான் வச்சுருக்காரு. அவர் சில பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா நீ அவனை போய் பாருன்னுவாங்க, எல்லாம் இவர் இருந்தாருன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ரங்கநாதர் சொல்கிறார், நம்ம தெற்கு விடம் திருக்குறுங்குடிக்கு போகணும். திருக்குறுங்குடிக்கு போய் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி அங்கேயே அவர் திருவரசு, நம்ம வைணவத்தில் திருவரசுன்னு சொல்லுவோம், பிருந்தாவனம் அதிஷ்டானம் ஜீவ சமாதியெல்லாம் சொல்கிறாள், அது மாதிரி திருவரசு அங்கே அப்படியே இருக்கார். அவர் காலத்தில் திருக்குறுங்குடி எப்படி இருந்தது, இன்றைக்கி அப்படி இருக்கு அந்த தெய்வத்தன்மை. இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நான் போனேன். அதே நம்பிராயர் கோயிலேருந்து திருக்குறுங்குடியிலேருந்து அந்த கோவிலேருந்து யானை, அந்த சங்கு சக்கரம், அந்த பெரிய தீவெட்டி, ஒரு அரசனுக்கு எப்படி போகும், யானைப்படை குதிரைப்படை காலாட்படை முப்படைகள் மாதிரி, இந்த இராணுவத்தில் கப்பல் படை நேவி ஆர்மி அந்த மாதிரி முப்படை தளபதிகள் மாதிரி ராமானுஜ அடியார்கள். அந்த டிவி பைட்டு கூட ஒரு நிமிஷம் இருக்கு, நான் கொடுக்குறேன் இதில். அப்படி அந்த எது சத்தியத்திற்கு சாட்சி. எந்த மண்ணு குறுங்குடிக்கே என்னை ஊத்திடுவேன்னா, மண்ணுன்னா என்ன சொன்னேன், தெய்வீகம் நிரம்பிய மண். அந்த தெய்வீகம் நிரம்பிய மண் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால், தயவு செய்து திருக்குறுங்குடிக்கு போங்க. திருக்குறுங்குடியிலே நீங்கள் அழகிய நம்பியையும் நம்பிராயரையும், அந்த நம்மாழ்வார் பிறப்பதற்கு காரணமான அந்த நம்பி கோயிலையும், அங்கே நம்பியை பாடிய அற்புதமாக பாடிய நம்பியை நம்பிக்கையோடு பாடிய திருமங்கையாழ்வார் திருவரசன் இருக்கு. அங்கே போனால் நீங்கள் அந்த உணரலாம். தெய்வீகம் என்பதே உணரதான் முடியும், உணர்த்த முடியாது. இப்போ நான் போயிட்டு வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், ஆனால் அதை நீங்கள் போனால் தான் அனுபவிக்க முடியும். அது தனி மனிதனால தான் உணர முடியும். எதை ஒன்றையும் உணரதான் முடியும், உணர்த்த முடியாது. பாசுரங்களே அப்படிதானே தமிழ் நம்ம சொல்றோம் இல்லையா, நீங்க சொல்ற மாதிரி அந்த பாசுரத்தை படிக்கும் பொழுது அது நமக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு உணர்வை வந்து நம்மளால, அதெல்லாம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். நம்ம அதை பயிற்சி செய்து பார்க்கும் பொழுதுதான் அந்த இன்பத்தை நம்மளால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். திருக்குறுங்குடியை பற்றி நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, திருக்குறுங்குடியில் வந்து இன்றைக்கும் அந்த கைசிகை ஏகாதசியாக இருந்தாலும் சரி, இந்த கார்த்திகை திருமங்கை ஆழ்வாருக்கா நம்பி கோயிலுக்கு எல்லோரும் வராங்க. ராமானுஜன் ஒருத்தர் இருக்கார், அவங்க வீட்லேயும் அவரும், அவங்க வீட்டுக்கு போனால் அவ்வளோ உபசரிப்பு. யார் வராங்க, கேஸ்ட்டு கிரீடு ரிலீஜியன், ராமானுஜ பக்தர்கள் திருமாலை வழிபடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் வைணவர்கள். இன்னொன்று, திருக்குறுங்குடி கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேர்.
5 நம்பி இருக்காங்க அங்கே. பார்க்கடல் நம்பி, மலைமேல் நம்பி, கீழே 3 நம்பி, வைணவ நம்பி, வைஷ்ணவ நம்பின்னு அந்த சுவாமிக்கு திருநாமம். அந்த அங்கே போய் திருக்குறுங்குடியில் போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு திருமங்கையாழ்வாரை தரிச பிறகுதான் வைணவன் முழுமை அடைகிறான். அந்த வைணவன் ஒரு வைஷ்ணவன், விஷ்ணுவை சித்தத்தில் தாங்கியவன், விஷ்ணுவை பின்பற்றுகிறவன், பெருமாளை பின்பற்றுகிறவன், திருமால் அடியார்க்கு அடியார், பாகவதோத்தமர்கள் எல்லாம் பேசுகிறோம்ல. இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முழுமை பெற வேண்டும் என்றால் திருக்குறுங்குடிக்கு தயவு செய்து போகணும். அந்த நம்பிராயர் கோயிலுக்கு போகணும். சித்திர மண்டபம் என்ன அந்த கோவிலுக்கு அந்த எனக்கு என்னன்னா, ஒரு மன்னனாக இருந்தவன், 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், 86 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்தவர், ஆடல்மா குதிரையிலே பயணித்தவர். அந்த மன்னன் இருந்த காலத்தில் அவருக்கு எப்படி நடந்ததோ, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கும் யானையோடும் குதிரையோடும் எல்லா மனிதர்களோடையும் ராமானுஜ பாகவதர்களோடையும், ஏனென்றால் ராமானுஜருடைய ஆன்மா இருக்கிற இடம் வடுகா அப்படின்னு கூப்பிட்டா ராமானுஜருக்கே அங்கே இருக்கிற நம்பி வடுகனாக வந்தார். பெருமாளுக்கு ஒரு வந்துருது, ராமானுஜர் நமக்கு சேவை செய்கிறார், ராமானுஜருக்கு நம்ம சேவை செய்யணும். பெருமாளுக்கு எப்படியாவது இப்படி ஒரு எண்ணம் வருமா? அப்போ எவ்வளோ சர்வலோக குருவாக இருப்பார் அவர். அதனால தான் ஜெகதாச்சாரியன் பேர் ராமானுஜர். ஏன் ராமானுஜர் எல்லாரையும் விட தூக்கி நிறுத்தப்படுகிறார்? ஏன் நாத்திகர்களாலும் கூட, கடவுள் மறுப்பு சிந்தனையாளர்களாலும் கூட, மாறுபட்ட கருத்து உள்ளவர்களாலும் கூட ஏன் ராமானுஜரை மறுதளிக்க முடியவில்லை என்றால், ராமானுஜர் ஒருவர் தான் சமூக நீதி காத்த தலைவர். உண்மையான சமூக நீதி காத்த தலைவர் அவர் தான். காரணம், அவர் தான் சொன்னார், உயிர்களில் பேதமில்லை. இறைவனை வணங்குவதற்கு மதமோ ஜாதியோ மொழியோ எதுவும் தடையாக இருக்க முடியாது. எல்லா பேரிகாட்ஸையும் உடைச்சார். அந்த ராமானுஜருக்கு வடுக நம்பியாக அழகிய நம்பி வந்தார். அந்த ராமானுஜர் திருமங்கையாழ்வாரை தலையில் வைத்து கொண்டாடினார். உங்களுக்கு ராமானுஜருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா, அழகிய நம்பிராயர் பெருமாளுடைய அனுகிரகம் வேண்டுமா, அந்த திருக்குறுங்குடியில் இருக்கிற திருவரசிலே இன்றைக்கும் சுடர்விட்டு பிரகாசி கொண்டிருக்கிற, அருள்பாலித்து கொண்டிருக்கிற திருமங்கையாழ்வார் தரிசனம் வேண்டுமா, அருள் வேண்டுமா, இந்த முக்கணிகள் சொல்லுவானே, மா பல வாழை, அதே மாதிரி முக்கணியும் இருக்கிற ஒரு அற்புதமான திருக்குறுங்குடியில் தான் இவ்வளவு சிறப்பு. ஒரு முறை இதை கேட்கிற எல்லாரும் அங்கே போயிட்டு வாங்க. நம்பி ராயர் உங்களுக்கு அருள் புரிவார். உங்களுக்கு உள்ளத்துக்கு உணர்வுகளை நம்பி ராயர் தருவார். உடலுக்கு உணவே ராமானுஜாச்சார் தருவார்.